ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மியாஸ் விலாக்ஸில் ஒரு சூப்பரான அசத்தலான காரசாரமான ஒரு தடவை செஞ்சால் அடிக்கடி செய்ய தோணக்கூடிய சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாயில் ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் நல்ல ஹீட் ஆனதும் ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 5 லவங்கம் சேர்க்குறோம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 30 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி 1 கப் அளவு போல் கடாயில் சேர்த்துக்கிறோம். இது கூடவே நம்ம 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாவை 4ஆக வெட்டி சேர்த்துக்கிறோம். 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நல்ல நம்ம வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இன்னும் நம்ம நல்லா வதக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணுங்க. இந்த சேர்த்து நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. நம்ம முதலே மசாலா சேர்க்குறதுனால கிரேவிக்கான கலரு நல்ல திக்காவே இருக்குங்க. மசாலா நல்லாவே வெங்காயத்தில் கலந்து டார்க் கலராக வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி இதில் சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போ உப்பை நல்ல மசாலாவில் கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடணுங்க. இப்போ எல்லா மசாலாவுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கட்டியான கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்த ஒரு 1/2 கிலோ பிராய்லர் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ கிரேவியில் சேர்க்குறேன். சிக்கனில் மசாலா சேர்கிற அளவுக்கு சிக்கனை மசாலாவோடு சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து சிக்கன் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சிக்கன் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறேங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல், ஒரு 8 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து மையாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு திக்காக ஆயிடுச்சுங்க. சிக்கன் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம கிரேவி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்க்கணுங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரேவிலே கலந்துக்கிறேங்க. இப்போ தேங்காவை நல்ல கிரேவியோடு சேர்த்து கலந்து விடணுங்க. இப்போ கலந்து விட்டு ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணுங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இனி ஒரு கொத்து மல்லியில சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஒரு சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, இட்லி இது எல்லாத்துக்குமே இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.